إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون மேலான கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கைய பல வகையான தேவைகளோடு பிணைக்கப்பட்டதாக ஆக்கி வைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை பல வகையான தேவைகளோடு சூழப்பட்டிருக்கு. பல வகையான தேவை, சாப்பாட்டுடைய தேவை, சாப்பிட்டா குடிக்கணும், சாப்பிட்டு குடிச்சா வெளிவாசலுக்கு போகணும், அதை திரும்ப அடுத்து சாப்பாட்டுக்கு தயாராகணும், சம்பாதிக்கணும், உடுக்கணும், குளிக்கணும், மருந்து வாங்கணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், தொழிலுக்கு போகணும், வியாபாரத்தை செய்யணும், வயலை கவனிக்கணும், பெற்றோரை பார்க்கணும், தன்னுடைய உடலை பார்க்கணும், தூங்கணும் என்று நூற்றுக்கணக்கான தேவைகள் எண்ணிக்கொண்டு போகலாம். அப்படிதானே? இப்போ மனிதனுடைய வாழ்க்கை பல வகையான தேவைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கு. தேவைகள் ஹவாய்ஜிகளை கொண்டு பிணைக்கப்பட்டிருக்கு. புத்திசாலியான மனிதன் யாருண்டா, தேவைகளை தரம் காணணும், தேவைகளுடைய தரங்களை இனம் காணும். எது முக்கியம், எது அவசரம், எது முக்கியம் இல்லாதது, எது அவசரம் இல்லாதது, தரங்களை இனம் கண்டு அதற்கேற்றா போல் முற்படுத்துறத முற்படுத்தணும், பிற்படுத்துறத பிற்படுத்தணும். எதுக்காக எதை விடலாம், எதுக்காக எதை தியாகம் செய்யலாம் என்பதை விளங்கி நடக்கணும். குளிக்கணும் தேவை, டவல் எடுத்து சோப் கேஸ் எடுத்து குளிக்க ரெடி ஆகிறாரு. புள்ள விழுகுது, புள்ள விழுந்துருச்சு, அடிபட்டு ரத்தம் போகுது, மருந்துக்கு போகணும்னு சொன்னா இல்ல நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா? நாம டவலையும் சாரத்தையும் சோக்கேசையும் தூக்கி வீசிட்டு குளிக்கிறது எப்பயாவது குளிக்கலாம், குளிக்கலாம்டா என்னவாகிற போகுது, உயிர் போகுதா? புள்ள தூக்குவோம் ஓடுவோம் மறந்துட்டு. குளிக்கிறது தேவை, அதுக்கு தயாரானாரு. நான் அதை விட முக்கியமான ஒரு தேவை வரும்போது அதை தூக்கி வீசிட்டு அந்த தேவையை முற்படுத்த. பைக் தேவை இருக்குது, ஒரு ஆளுக்கு வாகனம் தேவை, காசு சேர்த்து பைக் வாங்க போறோம். வீட்டில் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு பால் மாவு இல்லை, வீட்டெல்லாம் பசியில் இருக்கிறாங்க. இவர் என்ன செய்ய போறாரு? பைக் வாங்க போறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க மடையன் முட்டாள், பைக் வாங்குறதை விட்டு போட்டு வீட்டுக்கு சாப்பிடுறதுக்கு வழிய பாரு.
இங்க உடுப்பு இல்லாம இருக்கிறாங்க, மருந்துக்கு பணம் இல்லாம இருக்கிறாங்க. இவர் என்னமோ பெரிய பைக் வாங்க போறார், பெரிய மனுஷன். போய் முதல்ல மருந்து, முதல்ல சாப்பாட்டுக்கு வழிய பாரு. எல்லாரும் சொல்லுவோமா இல்லையா? இப்ப எதை விட முக்கியம், எதற்காக விடணும் என்பதை நாம உலக ரீதியாக வழங்கணும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்ப தேவைகளுடைய தரங்கள் இருக்குது. வீடு வாசலுடைய தேவையை விட, வாகனத்துடைய தேவையை விட அவனுக்கு ஒரு வீடு தேவை, தங்குறதுக்கு, இருக்கிறதுக்கு, படுக்கிறதுக்கு. வீட்டு வாசலுடைய தேவையை விட சாப்பாட்டுடைய தேவை, சாப்பாட்டுடைய தேவையை விட காற்று, சுவாசிக்க காற்று தேவை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த எல்லா தேவைகளை விட மனிதனுக்கு உடுப்பு தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, சாப்பாடு தேவை, மருந்து தேவை. இந்த எல்லா தேவைகளை விட ஆகப்பெரிய தேவைதான் ஹிதாயத்துடைய தேவை. ஆனா அந்த தேவை எங்களுக்கு விளங்குது. சாப்பாடு இல்லைன்னா என்னவா? சாப்பாடு இல்லைன்னா உயிர் போகும், ஒரு உயிர் போகும், அவ்வளவுதான். சாப்பாடு இருந்தாலும் ஒரு உயிர் மௌத்தாகத்தான் வந்திருக்கு. ஆனா ஹிதாயத் இல்ல ஒரு மனுஷனுக்கு என்று சொன்னா அவன் பெரிய நஷ்டவாளி. பயங்கரமான அதாபுகளை, வேதனைகளை, சோதனைகளை, துயரங்களை, கவலைகளை, கஷ்டங்களை, முசீபத்துகளை உலகத்திலையும் முகம் கொடுப்பான், கபர்லையும் முகம் கொடுப்பான், மஹ்ஷர்லையும் முகம் கொடுப்பான். யௌம யஅது ஸாலிமு அலா யதைஹி, கியாமத்துடைய நாளுடைய அந்த கைசேதத்தின் உச்சகட்டத்தை குர்ஆன் சொல்லுது. உச்சகட்டம், கைசேதத்துடைய உச்சகட்டத்தில் அவன் கையை கடிச்சு துப்புவான், கதறுவான், கத்துவான். யா வைலதா லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, துரதிஷ்டமே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, சகோதரன் சகோதரனை விட்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தாய் தகப்பனை விட்டு விரண்டு ஓடுவான். வ சாஹிபத்திஹி வ பனீஹி, மனைவி பிள்ளைகளை விட்டு ஓடுவான். பயங்கரமான கியாமத்துடைய நாள். நபஉன் அதீம், பயங்கரமான செய்தி. அல் ஹாக்கா மல் ஹாக்கா, பயங்கரமான திடுக்கிடுகின்ற செய்தி, திடுக்கின்ற நிகழ்வு, கியாமத்துடைய நிகழ்வு. அந்த நிகழ்விலே ஏற்படுகின்ற அந்த சிரமங்கள், கைசேதங்கள் அதற்கு ஈடு செய்ய முடியாது, அதுக்கு பகரமாக அதை மீட்டிக்கொள்ள முடியாது, ரிவர்ஸ்ல வர முடியாது. எனவே கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மனித வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில உள்ள ஆகப்பெரிய தேவை ஹிதாயத்துடைய தேவை. அதற்காக உயிரை கொடுக்கிறதாக இருந்தாலும் உயிரை கொடுக்கலாம், அதுக்கு பேரு ஷஹாதா. உயிரை விட அது பெருமதியானது. உயிரை கொடுத்துதான் ஹிதாயத் அடையணும் இருந்தா கொடுக்கலாம், அதுக்கு பேரு ஷஹாதா. ஊரையே விட வேண்டி வந்தாலும் ஊரையும் விடலாம், அதுக்கு பேரு ஹிஜ்ரத். ஊரையே விட வேண்டி வருகிறது ஹிதாயத்துக்காக, விட தயார். உயிரையே கொடுக்க வேண்டி வருகிறது, கொடுக்க தயார். அப்ப எல்லாத்த விடவும் உயிரை விடவும் பெருமதியானது. உயிரை கொடுத்து அடைய வேண்டும் என்று வந்தாலும் அடைய வேண்டியது ஹிதாயத்துடைய செல்வம், அது அழியாத செல்வம். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சோதர்களே, ஹிதாயத் என்று சொல்றது கல்புடைய வெளிச்சம், கல்புடைய பிரகாசம். அவருக்கு இந்த கண்ணால பார்த்து விளங்க முடியாத எவ்வளவு விஷயங்கள் விளங்கும். ஆகிரத்துடைய பொறுமதி விளங்கும், கபருடைய நிலைமை விளங்கும், நன்மைகளுடைய பொறுமதி விளங்கும், பாவங்களுடைய பாரதூரம் பயங்கரம் விளங்கும். கல்புடைய பார்வை திறப்படும். ஹிதாயத் அவ்வளவு முக்கியம் என்பதனாலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் 17 தடவை அல்லாஹ் இடத்துல ஹிதாயத்தை கேட்கிறத கடமையாக்கிருக்கு. அல்லாஹும்ம
இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினா யா அல்லாஹ் எங்களை நேரான ஹிதாயத்துடைய வழியில நடத்து, வழி நடாத்து, ஹிதாயத்தை தா என்று அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். சூரா ஃபாத்திஹா திருப்பி திருப்பி ஓதுறோமே தொழுகையில 17 தடவை ஒரு நாளைக்கு ஓதுறோம். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப். சூரா ஃபாத்திஹாவை ஓதாதவருடைய தொழுகையே இல்லை. அப்படி என்ன சூரா ஃபாத்திஹா? ஒருத்தர் 29 ஜூஸ் ஓதுறாரு தொழுகையில, சூரா ஃபாத்திஹாவை ஓதல் தொழுக கூடுமா? தொழுக கூடாது. 29 ஜூஸ் ஓதினாரு, தொழுக கூடாது. ஒரு சூரா ஃபாத்திஹாவை மட்டும்தான் ஓதினாரு, வேற எதுவும் ஓதல, தொழுக கூடுமா? கூடும். அவர் 29 ஜூஸ் ஓதினாரு, தொழுக கூடாதுன்றீங்க. இவர் சும்மா ஒரு பக்கம் கூட இல்ல, கொஞ்சம் அரை பக்கம் இருக்கிற அளவு தொழுக கூடும். சூரா ஃபாத்திஹா அவ்வளவு முக்கியம். இந்த முழு குர்ஆனுடைய குலாசா சாராம்சம் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர், சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தான் முழு குர்ஆன். நீங்க குர்ஆனுடைய எந்த ஆயத்தை எடுத்துட்டு வாங்க, அந்த ஆயத்து சூரா ஃபாத்திஹாவுடைய எந்த ஆயத்துடைய தஃப்சீர்னு சொல்லலாம். குர்ஆனுடைய எந்த ஆயத்தை வேண்டாலும் கொண்டு வாங்க, இந்த ஆயத்துடைய இந்த கருத்து சூரா ஃபாத்திஹாவோடு எப்படி சம்பந்தமாகுது, இது சூரா ஃபாத்திஹாவுடைய எந்த ஆயத்துக்கு விளக்கம் அப்படிதான் சொல்லலாம். முழு குர்ஆனும் சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர். அப்ப முழு சூரா ஃபாத்திஹாவை திரும்ப திரும்ப ஃபர்துலையும் நஃபிலையும் இமாமோட தொழுதாலும் சரி, இமாம் இல்லாம தனியா தொழுதாலும் சரி, சத்தம் போட்டு தொழுகிற தொழுக, மெதுவா ஓதுற தொழுக, தராவி 20 ரக்காத் தொழுதா 20லையும் ஓதணும். அப்படின்னா சூரா ஃபாத்திஹாவுல என்ன இருக்குது, சூரா ஃபாத்திஹாவுடைய கருப்பொருள், அதனுடைய அடிப்படை ரூஹ் என்னண்டா, கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்துல நாம ஹிதாயத்தை கேட்கிற துஆ. சூரா ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். அல்ஹம்து, எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கே உரித்தாங்க. ஹம்து தான் புகழ். அல்ஹம்து அலிஃப் லாம் அதுல வந்த உடனே அதனுடைய அர்த்தம் எவ்வளவு வித்தியாசப்படுதுண்டா, அல் அலிஃபு வல்லாம் லிஸ்திக்ராகி ஜமீஇல் ஹம்தி வ ஸனாஇ லில்லாஹி தஆலா. அதுல உள்ள அலிஃப் லாம் உலகத்துல யார் யார எது எவர் எதையெல்லாம் புகழ்றாங்களோ எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ்க்கு வந்துருச்சு. நாங்க உத்தர பார்த்து அழகான குரல் என்ன ஓதுறாரு என்று சொல்றோம், அந்த புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவர் தானாக இந்த குரலை தனக்கு உண்டாக்கி கொள்ளவில்லை. இந்த அழகான குரலை கொடுத்து அவரை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நானும் நீங்கள் அல்லாஹ்வை விளங்காம அவரை புகழ்ந்ததுக்கு அவருக்கு அந்த புகழ் போய் சேராது. என்ன அழகான மயில் சார், என்ன டிசைன், அத கலரிங் எப்படி இருக்குது, செட்டப் எப்படி இருக்குது, எப்படி மடிக்குது, எப்படி விரிக்குது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்து. எவ்வளவு அழகான மயில் என்று சொல்றோமே, இந்த புகழ் மயிலுக்கு போய் சேராது, மயிலுக்கு இந்த அழகை கொடுத்து படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு போய் சேரும். எதை பார்த்து நீங்க என்ன புகழ் செஞ்சாலும், பூவை பார்த்து, மீனை பார்த்து, வானத்தை பார்த்து, காட்சிகளை பார்த்து, பழங்களை பார்த்து, நிறங்களை பார்த்து எதை புகழ்ந்தாலும், கண்ணியமான சகோதரர்களே, சிறப்பு செஞ்சவருக்குத்தான், படைச்சவருக்குத்தான். நாங்க ஒரு பொருளை பார்க்கிறோம் சார், சைனாக்காரங்க மூளை தான் மூளை பாரு என்னென்ன அடிக்கிறோம். இதை பார்த்து இவர் சைனாக்காரனை புகழ்றாரு. சைனா போனீங்களா? இல்ல. சைனாக்காரனை பார்த்தீங்களா? இல்ல. அவனோட மூளையை செக் பண்ணீங்களா? இல்ல. அட இதை பார்த்ததோடு இவர் இதை புகழாம சைனாக்காரனை புகழ்றீங்க. ஜப்பான்காரன் தான் ஜப்பான்காரன் பாரு எப்படி செய்யறான். ஜப்பான் சாமன் அவனோட மூளைனா மூளை. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்த்து சைனாக்காரனுடைய மூளைய புகழ தெரிகிற எனக்கும் உங்களுக்கு
இந்த வானத்தை, பூமியை, சூரியனை, கோள்களை, சந்திரனை, நட்சத்திரத்தை, உலகத்தை, பிரபஞ்சத்தை பார்த்து அதை படைத்த ரப்புல் ஆலமீனை விளங்க தெரியும். உங்களுடைய ஈமானுடைய கோளாறு. உலகத்தில் உள்ள கல்லும் மண்ணும் ஒவ்வொரு பொருளும் படைத்த ரப்புல் ஆலமீனை உணர்த்தி கொண்டு விளங்கப்படுத்து. நாங்க அதை புகழ்ந்தா அதுக்கு வாயுண்டா ஏசு எரும மாடு, உனக்கு புத்தி இல்ல, என்னைய புகழ்றாய், அல்லாஹ்வை புகழுன்னு சொல்லு. அதுக்கு வாய் இருந்தா பேசும். மயில புகழ்ந்தாலும் ஒரு பூவை பார்த்து என்ன அழகான பூன்னு சொல்றீங்க, அந்த பூக்கு வாய் இருந்தா பேசும். எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறேன் நீ. நான் நானாக உருவானேனா? நான் நானாக என்னை அழகாக்கி கொண்டேனா? நான் நானாக எனக்கு நிறம் எடுத்துக் கொண்டேனா? நான் நானாக எனக்கு வடிவம் எடுத்துக் கொண்டேனா? என்னை படைத்தவன் எனக்கு புரிய தெரியலையே. அந்த பூ பேசும் வாய் இருந்தா. அஜபன் அஜபன் கைஃப யஅத்தில் இலாஹ அம் கைஃப யஜஹதுல் ஜாஹிது. ஆச்சரியம்தான், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். இந்த மனிதர் எப்படித்தான் அல்லாஹ்வை மறந்திருக்கிறானோ, எப்படித்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறானோ. ஒரு கவிஞர் சொல்கிறார், ஃபீ குல்லி ஷைஇன் ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கல்லும் மண்ணும் பொருளும் அல்லாஹ்வை அவனுக்கு ஞாபகம் ஊட்டிக் கொண்டிருக்கும் போது எப்படித்தான் அந்த அல்லாஹ்வை இவன் மறந்திருக்கிறானோ, எப்படித்தான் அந்த அல்லாஹ்வுக்கு இவன் மாறு செய்கிறானோ. ஆச்சரியமாக ரூமுள்ளுக்கு தனியா இருக்கிறேன் என்று நினைச்சு பாவம் செய்யறான். அவன் கண்ணும் அவன் காலும் அவன் உறுப்பும் அவன் இருளும் அந்த ரூமில் உள்ள கல்லும் மண்ணும் சிவரும் அவனுக்கு அல்லாஹ்வை உணர்த்துது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது. அவனுக்கு அவனுடைய அந்த பாவத்துக்கு செயலுக்கு நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்ல போகுது. யாரோ ஒரு பொடியன் ஜனலால பாக்குற போல இருக்குதுன்னா உடனே தன்னுடைய செயலை மாத்தி வேலையை மாத்தி வேற ஏதோ செய்யற மாதிரி செய்ய போனதை விட்டுட்டு அவன் தன்னை மாத்திக் கொள்றான். எவனோ பார்க்கிறான் என்பதற்காக நீ உன்னுடைய செயலை விடுறதுக்கு, பாவத்தை விடுறதுக்கு தயாராகிற நீ உன்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் 100க்கு 1000 இதை பார்த்து கொண்டிருக்கிறான்றதை உண்மையாக தெரிஞ்சு கொண்டு நீ மாறு செய்கிறாயே. கைஃப யஜஹதுல் ஜாஹிது. அல்லாஹ் இந்த எல்லோரையும் ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை தருவான். அல்ஹம்து, எல்லா புகழும். உலகத்தில் யார புகழ்ந்தாலும் சரி, யாருக்கும் எந்த புகழும் இல்லை. எங்கள்ல யாருக்கும் எந்த புகழும் இல்லை. பேசுற நானா, கேட்கிற நீங்களா, யாருக்கும் எந்த புகழுக்கும் யாரும் அருகதையோ தகுதியோ உள்ளவர்கள் அல்ல. எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எல்லாம். ஃபலில்லாஹில் ஹம்து அவ்வலன் வ ஆகிரன் பாஹிரன் வ பாத்தினா. எல்லா அடிப்படைகளிலும் அவனுக்குத்தான் புகழ். நான் யாரு, நீங்க யாரு? நான் எல்லாரும் அவனுடைய படைப்புகள். எங்களுக்கு என்ன பெருமை, என்ன கர்வம், என்ன மமதை, என்ன அகம்பாவம்? என்னுடைய முடியிலிருந்து, நகத்திலிருந்து, சதையிலிருந்து, தோளிலிருந்து ஒவ்வொன்றும் படைச்ச ரப்ப உணர்த்தது. நான் நானாக ஒரு முடிய கூட படைச்சு கொள்ளல, நான் நானாக ஒரு நகத்தை கூட உருவாக்கி கொள்ளல. கண்ணியமான சகோதரர்கள், அல்ஹம்து, எல்லா புகழும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். லில்லாஹ், அல்லாஹ்வுக்கே உரியது. ஏன் அல்லாஹ்வுக்குரியது? தலீல், ஆதாரம், அடுத்து ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் உலகங்கள் அனைத்தையும் அவன் படைத்து ஆளுகின்றவனாக இருக்குகிறான். எனவே எல்லா புகழும் அவனுக்கு. அகிலங்கள், அகிலம் என்று ஒருமையில சொல்லல, ரப்பில் ஆலம் என்று சொல்லல, ஆலமீன். ஆலமீன், ஆலமுல் இன்சி, ஆலமுல் ஜின்னி, ஆலமுல் மலாயிகா, ஆலமுல் நபாத்தாத்தி, ஆலமுல் ஹயவான். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உலகம். மனிதர்களுடைய உலகம், மலக்குகளுடைய உலகம், ஜின்களுடைய உலகம், செடி கொடிகளுடைய உலகம், பறவைகளுடைய உலகம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொன்றும் ஒரு உலகம், தனி உலகம் அவைகள் எல்லாம். இந்த அனைத்து உலகங்களையும் ஒரு கருத்தாடு அல்லது ஆலமுல் அர்வா, ஆலமுல் அஸ்பாப், ஆலமுல் பர்ஸக், ஆலமுல் ஜஸா வல் ஹிசாப். ஆலமுல் அர்வா உயிர்களுடைய உலகம், ஆலமுல் அர்ஹாம் கற்ப அறைகளுடைய உலகம், அது ஒரு உலகம். சுப்ஹானல்லாஹ், கற்ப அறை அது ஒரு உலகம். அல்லாஹ்வுடைய குதிரத்தான ஒரு உலகம், ஃபேக்டரி அல்லாஹ்வுடைய.
அல்லாஹ்ட குதிரத். கற்ப அறை, பெரிய மெஷின், பெரிய மெஷினரிஸ் எல்லாம் போட்டு பெரிய லொரியும் சாமானும் ஆட்களும் வேலை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? நெல்லு அதில் உள்ள தோலை உரிச்சு அரிசாக்க. இவ்வளோ சத்தம், இவ்வளோ தூசி, இவ்வளோ வேலை, இவ்வளோ எந்தெங்க இவ்வளோ பெரிய ஏக்கருக்கு என்ன செய்யறாங்க? இவ்வளோ சத்தம், இவ்வளோ ஆட்கள் வேலை செய்யறாங்க. நெல்லை படைக்கிறாங்களா? நெல்லுல இருக்கிற தோலை ஒதுக்கிட்டு அந்த அரிசியை வெளியே எடுக்கிறாங்களோ. இவ்வளோ பெரிய ஃபேக்டரி, ஷிப்ட் மாறி ஷிப்ட் வேலை செய்யறாங்க. கரண்ட்டும் லைட்டும் வெளிச்சமும். என்னங்க இவ்வளோ பெரிய ஆட்கள் வேலை செய்யறாங்க? இவ்வளோ சத்தம், இவ்வளோ வேலை, இத்தனை ஏக்கருக்கு இத்தனை பேர் வேலை செய்யறாங்க. என்ன நடக்குது? பேனா ஃபேக்டரி, எழுதுற பேனா செய்யறாங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய ஃபேக்டரி, இவ்வளோ சத்தம், இவ்வளோ மெஷின். சரி, அந்த ஃபேக்டரியை இயக்கிற மனிதன், சுப்ஹானல்லாஹ், அந்த ஃபேக்டரியை இயக்கிற மனிதன், அவர் அப்ப எவ்வளவு பெரிய ஃபேக்டரியை தயாரிக்கணும்? அது எத்தனை ஏக்கர், அது எவ்வளோ லைட் வெளிச்சம் இருக்குது, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஆலமுல் அர்வாஹ், சுப்ஹானல்லாஹ், ஆலமுல் குத்ரத்தி, அல்லாஹ்வுடைய குதிரத்துடைய ஒரு உலகம். தாய் அவருக்கே தெரியா என்ன நடக்குது. அவ சாப்பிடுறா, அவ தூங்குறா, படுக்கிறா, உருவாக்கு. எதிலிருந்து ரோ மெட்டீரியல் என்ன? எதிலிருந்து அல்லாஹ் படைக்கிறான்? மனிதன் இவ்வளவு உயர்ந்த மனிதன் தங்கத்தாலையா, மாணிக்கத்தாலையா? அற்பமான அருவருப்பான இந்திரியம். மனுஷன் அதை பார்க்க ரெடி இல்லை, உடம்புல வச்சுக்கொள்ள ரெடி இல்லை, பிறருக்கு காட்டுறது ரெடி இல்லை. வாய் விட்டு சொல்ல தகுந்த பொருளாக கூட அவன் இருக்க, வாய் விட்டு சொல்ல தகுந்த ஒரு பொருளாக கூட அவன் இருக்கிறது. அவருக்கு ஒரு பேர் இல்லை. அவனோட 30 வயசு இருந்தா 30 வயசுக்கு முந்தி 30 வருஷத்துக்கு முன்னால் உங்களோட பேர் என்ன? ராஜா தெரியா. நீங்க எங்க இருந்தீங்க தெரியா, எப்படி இருந்தீங்க தெரியா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குதிரத் சகோதரர்கள். எனவே ரப்புல் ஆலமீன், ஆலங்கள் அகிலங்கள் என்றால் ஒன்று ஆலமுல் அர்வாஹ், உயிர்களுடைய உலகம். இரண்டாவது ஆலமுல் அர்ஹாம், கற்ப அறைகளுடைய உலகம். ஆலமுல் ஆமால், அமல்களுடைய சோதனையுடைய அஸ்பாபுகளுடைய உலகம். ஆலமுல் பர்ஸக், கபர் என்பது ஒரு உலகம். அதுக்கு பிறகு ஆலமுல் ஜஸாஇ வல் ஹிசாப், விசாரணை, கேள்வி கணக்கு கூடி வழங்கப்படுகின்ற உலகம். இந்த எல்லா உலகங்களையும் தான் பன்மையாக ரப்புல் ஆலமீன், இந்த எல்லா உலகத்தையும் படைத்து ஆளுகின்ற அவன் ரப்பு. ஆகையினால எல்லா புகழும் யாருக்குத்தான்? எதையும் யாரும் ஒரு தூசிய, ஒரு தர்ராவ, ஒரு அணுவ யாரும் எவரும் படைக்கணும். எனவே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஏன்? ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன். படைத்து, ரப்புண்டா தர்பியா செய்யறது, படைத்து பரிபாலித்து வளர்த்து பராமரித்து பாதுகாத்து. சுப்ஹானல்லாஹ், எல்லா பறவைகள், எல்லா பூச்சி வகைகள், மீனினங்கள், கடலிலே உள்ள கோடான கோடி படைப்புகள் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஏற்பாடு, பாதுகாப்புடைய ஏற்பாடு, வளர்ப்பு, பராமரிப்பு எல்லாத்தையும் செய்யும். கண்ணியமான சகோதரர்களே, அடுத்த கேள்வி வருகிறது, எப்படி அவன் இது எல்லாத்தையும் பராமரிக்கிறான், எப்படி எல்லாத்தையும் வளர்க்கிறான்? ரஹ்மானிர் ரஹீம், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு பராமரிக்கிறான். அவன் ரஹ்மான் ரஹீம். ஒரு 2 பிள்ளைய உம்மா வளர்க்குதுண்டா, அந்த உம்மாவுடைய ரஹ்மத், தாய் பாசம் இல்லாண்டா அந்த பிள்ளைக்கு வளர்க்கல. அந்த புள்ள படுத்துற பாடு, கத்துற கத்து, அழுகிற அழுக, பால் குடிக்குதில்லை, தூங்குதில்லை, தூங்க விடுகுதில்லை, மலம் சலம் திருநீர் எல்லாத்தையும் கழுகி கிடச்சி கிளீன் பண்ணி அப்படியே எடுத்து முத்தம் கொடுக்கிறான் அந்த தாய். அந்த பிள்ளை எப்படியே அந்த தாய் இந்த பிள்ளைகளை வளர்க்கிறா என்று கேட்டா, தாய் பாசத்தை கொண்டு வளர்க்கிறான். அந்த தாய் பாசம் இல்லாத ஒரு தகப்பனுக்கு கூட அதை செய்யணும்.
சனியன் தூங்குவ மேல அங்கால தூக்கிட்டு போய் படுங்க, எனக்கு நாளை காலையில் ஆபீஸுக்கு போகணும்னு இவர் என்ன செய்வார் சொல்லுவார். பெரிய கரைச்சல், நான் அங்கால போய் படுக்கிறேன், இவர் அங்கால போய். தாய்ப்பாசம் இல்லாத ஒரு தகப்பன் கூட அதை சகித்துக் கொள்ள மாட்டான். தாய்ப்பாசம் இல்லாத 10 பெண்ணை வச்சும் அதை சாதிக்கிறார். ஒரு தாய் பிள்ளைய 2 பிள்ளைய 3 பிள்ளைய 5 பிள்ளைய எப்படி வளர்க்கிறாண்டா, அந்த பிள்ளையோடு உள்ள ரஹ்மத், பிள்ளையோடு உள்ள அந்த இரக்கம் பாசம் அதை வச்சு வளர்க்கு. தயவு செய்து கொஞ்ச நேரம் தான் மொபைல் போன்கள் ஓப்பன், கொஞ்ச நேரம் கவனம் தான் ஆகும். என்னோட கவனமும் சிதறும், அடுத்தவங்களோட கவனங்கள் சிதறுது. நான் தான் சொல்றது ரெக்கார்ட் பண்ணவும், ரெக்கார்டிங்கில் இருக்கிற பயானெல்லாம் போதும், நாங்கள் கேட்டு முடிக்கிறோம். அதை கேட்டு முடிச்ச பிறகு புதுசாக ரெக்கார்ட் பண்ணுவோம். நெட்டிலையும் ரெக்கார்டிங்லையும் போன்லையும் இருக்கிற பயான் கல்புக்கு வரும். அவ்வளோதான். ரெக்கார்ட் பண்ணுறது தானே சில கவனம் இல்லாமல் இருக்கும். இதை கேட்கறது இல்லை, அப்புறம் அதை கேட்கறது இல்லை. கல்பால் கேள்வி எல்லாம் விளக்கத்தை தரும், கல்புல வெளிச்சம். கண்ணியமான மேலான சகோதரர்களே, அப்ப ரப்பில் ஆலமீன் அகிலங்கள் உலகங்கள் அத்தனையையும் அவன் பராமரிக்கிறான், தர்பியத்தை செய்கிறான், வளர்க்கிறான், பாதுகாக்கிறான் என்றால் எப்படி அவன் ரஹ்மான் ரஹீம் இரக்கமும் பாசமும் கருணையும் அன்பும் உள்ளவன், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு தர்பிய செய்கிறான். ரஹ்மத்தின் வாசியா சுப்ஹான். சரி, அடுத்த ஆயத்து அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் பாசம் உள்ளவன் என்றதனால இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் தானே என்று நினைச்சுக்கிட்டு நீங்க விளையாடாதீங்க. இரக்கமுள்ள அதே நேரத்தில் அந்த ரப்புல் ஆலமீன் மாலிகி யௌமித்தீன், நாளை கியாமத்துடைய நாளையில் அதிபதி, தீர்ப்பு வழங்குகின்ற நாளுடைய அதிகாரம் அவன் கையில இருக்குது. விளையாடவான், அவன் இரக்கம் உள்ளவன். ஆனா அவன் இரக்கத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்க. அவன் இரக்கத்தை வச்சு நீங்க விளையாடாதீங்க. அவன் இரக்கத்தை வச்சு அவனை ஏமாத்த பார்க்காதீங்க. அவன் இரக்கத்தை வச்சு நீங்க உங்களை பாழாக்கிக் கொள்ளாதீங்க. மறுமை ஒன்று இருக்குது, மாலிக் யௌமித்தீன். உலகம் அழியும், இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் கோள்கள் எல்லாம் தவிடுபடியாகும். இத ஷம்சு குஃபிரத், சூரியன் அதனுடைய ஒளியை இழக்கும். இதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் ஒளி இழந்து கீழே விழும். வானம் பிளக்கும். வைதல் பிஹாரு குஜ்ரத், கடல் கொந்தளிக்கும். வைதல் ஜிபாலு சுஜ்ரத், மழை பஞ்சாக பறக்கும். ஹபாஅம் மன்சூரா, பஞ்சு போன்று பறக்கும் மலைகள் எல்லாம். உலகமே அழியும், இருட்டாகும், வெளிச்சம் இருக்காது, உஷ்ணமாக இருக்கும். முழு உலகமும் தவிடுபடியாக அழிக்கப்பட்டதன் பிறகு, எல்லோரும் அழிக்கப்பட்டதன் பிறகு அல்லாஹ் தஆலா மலக்குகளையும் மௌத்தாக்குவான். முக்கர்ரபான மலக்குகளும் மௌத்தாகுவார்கள். கடைசியாக மலக்குல் மௌத் இருப்பார்கள். யாரும் மீதமாக இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்பான். மலக்குல் மௌத் நடுங்கிக் கொண்டு, நானும் நீயும் யா ரப்பே, நீனும் மௌத்தாக என்று அல்லாஹ் அவரையும் அளிப்பான். அதற்கு பிறகு லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாளுடைய அதிகாரம் யாருக்கு இருக்குகிறது என்று அல்லாஹ் கேட்பான். எல்லா ரூகுகளும் அல்லாஹ்வுடைய சத்தத்தை கேட்பான். யாரும் ஐனல் முத்தக்கப்பிரூன், பணத்திமிரினால் பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் ஜப்பாரூன், ஆட்சி அதிகாரத்தினால் பட்டம் பதவியினால் கர்வம் கொண்டவர்கள் எங்கே? எங்கே அரசர்கள்? எங்கே பெருமை பிடித்தவர்கள்? பதில் சொல்ல யாரும். ஆனா எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் உணர்வாங்க, எல்லா ரூகும் உணர்வு. லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அல்லாஹ்வே பதில் சொல்லும். அடக்கி ஆளுகின்ற சகல அதிகாரங்களையும் உடைய தனித்தவனாகிய அல்லாஹ்வுக்கே இன்றைய நாளுடைய ஆட்சி அதிகாரம். யா அல்லாஹ், கண்ணியமான சகோதரர்களே, சூரா ஃபாத்திஹாவுல நாம் இதைத்தான் ஓதுறோம். தொழுகையில இந்த உணர்வு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். முஸ்லிமுடைய ஹதீஸ்ல வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னதும் அல்லாஹ் பதில் சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தார். அர் ரஹ்மானிர் ரஹீம் அத்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ் பாடுகிறான். மாலிகி யௌமித்தீன் மஜ்ஜதனி அப்தி,
என்னுடைய அடியான் என்னை துதிக்குகிறான், என்னை துதிக்குகிறான் என்று அல்லாஹ் பதில் சொல்லுகிறான். இப்ப இந்த 3 ஆயத்தும் எப்படி இருக்குதுண்டா, அல்லாஹ் அவனுக்கு எல்லா புகழும், அவனுக்கே உயர்வு, அவன் ரஹ்மான், அவன் ரப்புல் ஆலமீன், அவன் ரஹீம், அவன் மாலிக் யௌமித்தீன், காயிபான படர்க்கையான நிலைமையில் இருக்கிறான். அவன் எங்கேயோ உள்ள அல்லாஹ்வை பத்தி பேசுறான். அடுத்த ஆயத்துல போக்கு மாறுது, வாசகத்தின் போங்கு மாறுது. அவன் எங்கேயோ இருக்கிற யாரோ ஒரு அல்லாஹ்வை பத்தி நாங்க பேசியவர்கள் அடுத்த ஆயத்துல உடனே அல்லாஹ்வுக்கு முன்பாக சரண்டராகி இப்படிப்பட்ட ஒருவன் இருக்கிறானா, அவன் ரப்புல் ஆலமீனா, அவன் ரஹ்மானா, ரஹீமா, மாலிக் யௌமித்தீனா அப்படின்னா, யா அல்லாஹ் நீதான் இந்த ரப்பு, நான் உனக்கு அடிமையாகுகிறேன். இய்யாக நஅபுது அஹ்துன் வ மீசாகுன் பைனல் அப்தி வ ரப்பிஹி. உடனே அல்லாஹ் இடத்துல போய் ஒப்பந்தம் செய்யணும். அல்லாஹ் இடத்துல போய் யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய முன்னிலையில ஆஜராகி அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ் இடத்துல சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒருவன் இருந்தா நான் எதுக்கு அவனுக்கு பின்னால போகணும், நான் எதுக்கு இவனுக்கு பின்னால அலையணும், நான் எதுக்கு இந்த கல்லுக்கு பின்னால, மண்ணுக்கு பின்னால, இரும்புக்கு பின்னால, தகடத்துக்கு பின்னால, இந்த வயலுக்கு பின்னால, இந்த பொருள்களுக்கு பின்னால எதுக்கு நான் அலையணும்? நான் ஒரு மடையன். எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால போய் சொல்றான், இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உனக்கே நான் அடிமையாகும். உன்னுடைய விருப்பம் இதுவும் அதுதான் இந்த சுப்ஹான் அல்லாஹ் சொல்றான், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ள அக்ரிமெண்ட், எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தம். என் அடியான் என்னட்ட வந்துட்டான், என் அடியான் எனக்கு என்னிடத்துல ஒப்புக்கொண்டுட்டான். வலி அப்தி மா தஅல, என் அடியான் என்ன கேட்கிறான் அதை நான் கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். இந்த சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தத்தை விளங்கினாலே இந்த தொழுகையுடைய இன்பம் மாறிவிடும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபா, எல்லாருக்கும் நசீபா. கண்ணியமான சகோதரர்களே, நஅபுது இய்யாக, நஅபுது இய்யாக அரபிக் கிராமர் படி சொல்லலாம், இலக்கணப்படி சொல்லலாம். நஅபுது இய்யாக என்று சொன்னா ஒரு வகையில அப்படி சொல்றது, ஒரு வகையில சரி. அப்படி சொன்ன அர்த்தம் என்ன? உனக்கு இபாதத்து செய்கிறேன், உனக்கு அடிமை. வேற யாருக்கும் அடிமையா? வேற ஆக்களுக்கும் அடிமை, ஆசைக்கும் அடிமை, மனைவிக்கும் அடிமை, பணத்துக்கும் அடிமை, தொழிலுக்கும் அடிமை, கூட்டாளிமாருக்கும் அடிமை. அவங்க கேட்கிறதை அவங்க சொல்றதையும் கேட்டுருவேன், அவங்களுக்கு பின்னாலேயும் போவேன், எப்பயாவது உனக்கும் அடிமை. இந்த அர்த்தம் அதுல வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கும் அடிமை, வேற எனக்கு எஜமானர்களும் இருக்கிறாங்க. ஆனா நாம நஅபுது இய்யாக சொல்லல, என்ன சொல்றோம்? இய்யாக நஅபுது யுஃபீதுல் ஹஸ்ர், தக்தீமுல் மஃஊல் அலல் ஃபிஅலி யுஃபீதுல் ஹஸ்ர். உலமாக்கள் இருக்கிறீங்க, ஈயாக்கவ முந்தி சொன்னதுடைய அர்த்தம் என்னண்டா, யா அல்லாஹ் நான் உனக்கு மாத்திரமே அடிமை. நஅபுது இபாதத்து செய்கிறேன் என்றால், அல் இபாதத்து ஹகீகத்துல் இபாதா இظஹாருல் உபூதிய்யா பிஷக்லில் இபாதா. அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை இபாதத்துடைய மூலமாக நிரூபிக்கிறதா இபாதத்துடைய அடிமை. யா அல்லாஹ் உனக்கே நான் அடிமை, உன்னுடைய விருப்பம் எதுவோ அதான் என்ற விருப்பம், நீ சொல்றபடி நான் வாழ்வேன், நீ எதை பார்க்க சொல்ற அதை பார்க்கணும், நீ எப்படி இருக்க சொல்ற அப்படி இருப்பேன். யாரு? இரண்டாவது, எப்ப நான் உன்னுடைய அடிமையாக ஆகிக்கணும், உன்னைய என்ற ரப்பா, என் எஜமானனா, நீ ரஹ்மான் ரஹீம், இப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஆகிய உன்னை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டுட்டேன். இப்ப நான் யார்கிட்ட போகையால, நான் வேற யார்கிட்ட போய் உதவி கேட்கிறேன், நான் வேற யார்கிட்டையும் போக மாட்டேன். உன்னிடமே நாம் உதவி தேடுகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ் ரப்பாக ஏற்ற பிறகு வேற யார்கிட்டையாவது போய் கேட்கிறது, கையேந்துறது, தன்னுடைய தேவையை சொல்றது இருக்கிறதே கேவலம். அல்லாஹ் கோபப்படுறாங்க. பெரிய ஆஜியார், பெரிய வசதி, அவர் மகன் போய் ரோட்ல பிச்சை வாங்கணும். யார்கிட்டயோ போய், நானா எனக்கு 2 வாழைப்பழம் வாங்கிட்டாங்க, நானா எனக்கு ஒரு தொப்பி வாங்கிட்டாங்க,
இந்த காட்சி அவர் கண்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு கோபம்! ஓங்கி 2 ரோட்ல அடிச்சு, ஏண்டா இந்த மானத்தை வாங்குறேடா, நான் இவ்வளவு உழைச்சி சம்பாதிச்சு போட்டு யாருக்கா? நீ எவன்ட்டியோ பிச்சை கேட்கிற, என்ன மானத்தை வாங்குற? இந்த மாதிரி இந்த அடிப்பாரா இல்லையா? கோபப்படுவாரா இல்லையா? அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொன்ன பிறகு அவனை விட்டுட்டு எவனிடத்திலேயோ யாரிடத்திலேயோ போய் எங்களுடைய தேவைகளை முறப்படுறது அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு இருந்துச்சு. அல்லாஹ் எங்களுக்கு விளக்கத்தை தரும், ஈமான தரும். ரப்பிடத்துல கேட்டு எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பாக்கியத்தை நசீபாக்கும். கேட்க கேட்க அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். எங்கள்கிட்ட கேட்க கேட்க என்னடா இது பெரிய கரைச்சலா இருக்குன்னு நினைச்சோம். எவ்வளவு பெரிய இறக்கமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கூட்டாளியா இருந்தாலும் உருட்ட கொடுத்தா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறான். வந்த ஆள் இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுங்க. கூட்டாளி ஏன் கரைச்சல் கேட்டுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்களிடத்துல கேட்கும் போது கோவப்படுறாங்க, எல்லா இடத்துல கேட்காட்டி கோவப்படுறாங்க. அப்படிப்பட்ட ரப்பு எங்களுடைய ரப்பு. சுப்ஹானல்லாஹ். சரி, யா அல்லாஹ், அல்லா இடத்துல ஒப்பந்தம் செஞ்சுட்டோம். யா அல்லாஹ், உனக்கே அடிமை, உன்னிடத்திலே உதவி கேட்பேன். அதை கூட ஒருமையில சொல்லல, உனக்கே அடிமை நான் என்று சொல்லல. எப்படி சொல்றோம்? இய்யாக அஅபுது, ஒருமையில சொல்லல, பன்மையில நான் அபுது. நீங்க தனியா ஓதினாலும் நான் அபுது, உனக்கே நாங்கள் அடிமையாகிறோம். குர்ஆன் எங்களுக்கு எப்படியான உணர்வு தருதுன்னா, சுயநலவாதிகளா, செல்பிஷ், நான் ஒழுங்கா இருந்தா போதும், நான் அமல் செஞ்சா போதும், எவன் என்ன செஞ்சா எனக்கு என்ன என்ற சுயநலவாதிகளாக எங்களை குர்ஆன் அந்த உணர்வுகளை, சிந்தனைகளை எங்களுக்கு தரவில்லை. சமூகப்பற்று, சமுதாய அக்கறை. யா அல்லாஹ், நாங்கள் எல்லோரும் உன்னையே வணங்குகிறோம், நாங்கள் எல்லோரும் உன்னிடத்திலே கேட்கிறோம். இஹ்தினா, எங்கள் எல்லோருக்கும் நான் என்று சொல்லும் போது அதுக்கு முழு என்ற குடும்பம், என்ற ஊரில் உள்ளவங்க, என்ற நாட்டில் உள்ளவங்க, என் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஹிதாயத்தை தாண்டி நாங்கள் நியத்து வைக்கிறோம். அந்த நாய் என்ற வார்த்தைகளுக்கு முழு உலகத்தையும் நாங்கள் நியத்து வைக்கிறோம். எனவே சமுதாய அக்கறை, சமுதாயத்தினுடைய கவலை, எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும் என்ற உம்மத்துடைய கவலையுடையவர்களாக நாங்கள் இருக்கணும் என்பதை குர்ஆன் எமக்கு உணர்த்துது. அந்த உணர்வை உண்டாக்குது, அந்த சிந்தனையை உண்டாக்குது, பயிற்சி தருகிறது. கண்ணியமான மேலான பெரியவர்களை சகோதரர்களே, அப்ப நாம் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டோம், உன்னிடத்துலதான் நாம உதவி தேடுவோம். இப்ப அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? சரி, என் அடியா இந்த ஒப்பந்தத்துக்கு வந்துட்டான். இப்ப நீ என்னிடத்துல கேட்க வேண்டிய சாமான் என்ன நான் சொல்லித்தரேன், கேள்வி. நீ இப்ப அதையும் இதையும் கேட்டு சும்மா நேரத்தை வீணாக்காத. கல்லையும் மண்ணையும் சாப்பாட்டையும் அதையும் இதையும் கேட்டு நான் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நாய்க்கும் பன்றிக்கும் காவிருக்கும் கொடுக்கறத நீ கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ ஏன் அடியானாகிட்டாய், என்னோட ஒப்பந்தம் செஞ்சுட்டாய். நான் உன்னைய பட்டியல பசியில போட்டு விளையாடிக்க போறது இல்ல. நீ கேட்க வேண்டிய சாமான் நீ கேட்காமலே தாரத கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ கேட்டாதான் கிடைக்கும் ஒரு பொருள் இருக்குது. அதுதான் உனக்கு உன்னுடைய உயிரை விட பொறுமதி, அதுதான் உனக்கு உன்னுடைய சாப்பாட்டை விட, உன்னுடைய மருந்தை விட, எல்லாவற்றையும் விட தேவையான ஒரு சாமான் இருக்கு. நான் சொல்லித்தாரு, நீ கேட்க வேண்டிய சாமான் என்ன தெரியுமா? இஹ்தினா, யா அல்லாஹ், ஹிதாயத்தை தா. யா அல்லாஹ், இந்த பொறுமதி இப்படி ஒரு தேவையோடு நாங்கள் துஆ கேட்கிறோம். சூரா ஃபாத்திஹா ஓதுறோம். கண்ணியமான சகோதரர், ஹிதாயத்துண்டா என்ன? ஹிதாயத்துண்டா சிலவங்களுக்கு ஹிதாயத்து தாத்தா, ஹிதாயத்து மாமி, இதுதான் விளங்கும். எங்கேயாவது யாருக்காவது ஹிதாயத்துன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஹிதாயத்துனா என்னன்னே தெரியாது எங்களுக்கு. ஹிதாயத்து அதற்கு பேசுறாரு. ஹிதாயத்துனா என்ன? ஹிதாயத் என்று சொல்றது கண்ணியமான சகோதரர்களே, வெளியில இருக்கிற ஒரு பொருளை பார்க்கறதுக்கு 2 வெளிச்சம் தேவை. முஷாஹதா, கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள்களை பார்க்கறதுக்கு 2 வெளிச்சம் தேவை. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருடைய கல்புகளை வெளிச்சமாக்குவாங்க. கண்ணியமான மேலான பெரியோர்களே சகோதரர்களே, வெளிப்படையான ஒரு பொருளை பார்க்க 2 வெளிச்சம் தேவை. ஒன்று அந்தரங்கமானது, ஒன்று வெளிரங்கமானது. லாஹிரி பாத்தினி. வெளிப்படையான வெளிச்சம்ன்றது வெளியில சூரிய வெளிச்சம், லைட்டுடைய வெளிச்சம், ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கும். 2வது அந்தரங்கமான வெளிச்சம், கண்ணில் வெளிச்சம் இருக்கணும், பார்வை இருக்கணும்.
இந்த பேனாவை பார்க்கறதுக்கு கண்ண பார்வை இருக்குது, ஆனா எந்த வெளியில வெளிச்சமும் இதுல இருட்டா இருக்கு. பார்க்க முடியுமா? வெளியில சூரிய வெளிச்சம் அப்படி அடிக்குது, உள்ள லைட் எல்லாம் போட்டிருக்குது, கண்ண வெளிச்சம் இல்ல. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த ரெண்டு வெளிச்சமும் கொண்டு சேர்ந்தால்தான் ஒரு பொருளை பார்க்கலாம். இது பாம்பு, இது கயிறு, இது தீங்கு விளைவிக்கும், இது கயிறு லாபம் தரும், பயனுள்ளது. இதெல்லாம் விளங்க இந்த ரெண்டு வெளிச்சம் தேவை. இதே போன்று முஷாஹதா மாதிரி முகீபா மறைமுகமான விஷயங்கள் இருக்குது, கண் பார்வைக்கு அப்பாற்பட்டவைகள் இருக்குது. கபரு, ஆக்ரா, சொர்க்கம், இந்த ஒவ்வொரு பொருளும் கல்லும் மண்ணும் இதை படைச்ச ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். சூரியனுக்கு பின்னால் அல்லாஹ், வானத்துக்கு பின்னால் அல்லாஹ், சந்திரனுக்கு பின்னால் அல்லாஹ். இதையெல்லாம் விளங்குறதுக்கு எங்களுக்கு இதை பார்த்தோன்னே இது சைனாக்காரன் செஞ்சது எப்படி அவனோட மூலன்னு நாங்க சொல்றோமா இல்லையா? இந்த வெளிப்பொருளை பார்த்தோன்னே எங்களுக்கு அதனுடைய அந்தரங்கம் விளங்குது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த எல்லா உலகத்தில் உள்ள பொருள்களுக்கும் ஒரு பின்னணி இருக்குது, ஒரு பின்னணி, ஒரு மறைமுகமான ஒரு சக்தி இருக்குது. அதையெல்லாம் விளங்குறதுக்கு ரெண்டு வெளிச்சம் தேவை. அதையெல்லாம் விளங்க ரெண்டு வெளிச்சம் தேவை. ஒன்று வாகிரி, ஒன்று பாத்தி. ஒரு வெளிப்படையான வெளிச்சமும் அந்தரங்கமான வெளிச்சமும். வெளிப்படையான வெளிச்சம் என்பது எல்முடைய வெளிச்சம். குர்ஆன், ஹதீஸ், குர்ஆன் பவுல் கிதாபி வ சுன்னா, குர்ஆன் சுன்னா ஹதீஸுடைய குர்ஆனுடைய வெளிச்சம். அந்தரங்கமான வெளிச்சம் என்பது கல்புடைய வெளிச்சம், கல்புடைய பார்வை. இந்த ரெண்டும் கல்புடைய வெளிச்சமும் இந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சமும் ஒன்று சேரும் போது நன்மைகளுடைய பொறுமதி, முன்சப்ல சொல்லுகிறதனுடைய பொறுமதி, மிஸ்வாக் செய்யறதனுடைய பொறுமதி அவருக்கு விளங்கும். இமாம் ஜமாத்துடைய தொழுகையுடைய பொறுமதி. பாவம் என்பது நெருப்பு, பாவம் என்பது நரகம், பாவத்தினுடைய கொடூரம், இதெல்லாம் விளங்க இந்த ரெண்டு வெளிச்சம். இன்னைக்கு வெளி வெளிச்சம் இருக்குது, பயானுக்கு மேல பயான், கொத்துபாவுக்கு மேல கொத்துபா, நிகழ்ச்சி மேடை போட்டு நிகழ்ச்சி நடக்குது, மாநாடு நடத்தப்படுகிறது. நேற்று எங்கேயோ போனது, எங்க போன கட்டுவண்டியில மாநாடு. திருத்தத்தை நோக்கி, மறுமையை நோக்கி பயணம், மறுமையை நோக்கிய பயணத்தின் மாநாடு, திருத்தத்தை நோக்கிய பயணத்தின் இளைஞர்கள் மாநாடு நடக்குது. சூரிய வெளிச்சம் மாதிரி பயானுக்கு மேல பயான், வெளி வெளிச்சம் இருக்குது, ஆனா கல்புடைய குருடாக இருக்குது, விளங்குது. சூரிய வெளிச்சம் இருக்குது, கண் பார்வை இல்ல, விளங்கு பார்க்க முடியாது, தெரியாது. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு பார்வையுடைய கண்களை கொடுத்திருக்கிறோம், ஆனா அவங்க பார்க்கிறாங்க இல்ல, பார்க்கிறாங்க இல்லன்னு சொல்றாங்க. நம்ம பார்க்கத்தானே செய்யறோம், ஆனா பார்க்கிறாங்க இல்லன்னு சொல்றான். எதை பார்க்கணுமோ, எதை பார்த்து எதை விளங்கணுமோ அதை பார்க்கல. குருடர்கள். என்ன குருடு? குர்ஆன் சொல்லுது, வலாக்கின் தஅமல் குலூபுல்லதி ஃபிஸ் சுதூர், அவர்களுடைய உள்ளங்கள், இருதயங்கள் குருடா போயிடுச்சு. எவ்வளவு வெளியில சூரிய வெளிச்சம், லைட்டுக்கு மேல லைட், என்னப்பா இந்த அதுக்கு விளங்குது இல்ல போல இருக்கு, அடுத்த லைட்டை போடுங்க, இன்னொரு லைட்டை போடுங்க, பெரிய லைட்டை கொண்டாந்து போடுங்க, ஒண்ணு உங்களுக்கு விளங்குது இல்ல, சும்மா எங்கேயோ போறாங்களே, வழி தவறி போறாங்களே, விளங்காம நடக்கிறாங்களே, லைட்டை போடுங்க. என்ன லைட்டை போட்டு வேறல்ல, கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு உள்ளுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, ஒரு ஆளு ஆசை ஆர்வம் வந்துருச்சு. வெளியில குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சம் இல்லாட்டி எதையாவது மார்க்கம் நினைச்சுக்கிட்டு எதையாவது பிடிச்சுக்கிட்டு போகும், அப்பயும் சரியான ஹிதாயத்து கிடைக்காது. உள்ளுக்கு கண்ண பார்வை இருக்குது, வெளி வெளிச்சம் இல்ல, பார்க்க முடியுமா? எங்கேயாவது கொட்டி முட்டி மோதி குடியில விழுந்துருவாரு. உள்ளுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, ஏதோ ஒரு ஆசை ஆர்வம் வந்துருச்சு. குர்ஆன் சுன்னா, மார்க்க அறிவு, மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டல், மார்க்க அறிஞர்களுடைய கையை பிடிக்கல. இவருக்கு வெளி வெளிச்சம் இல்லாட்டி என்ன செய்யணும்? வெளி வெளிச்சம் உள்ள ஒரு ஆட்ட கையை பிடிச்சிடும், இப்படிதானே?
கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ரெண்டு வகையான வெளிச்சமும் கல்புடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நூறுன் அலா நூர், நூறுன் அலா நூர், ஒரு ஒளிக்கு மேல் மற்றொரு ஒளி, இந்த ரெண்டு ஒளியும் சேர வேண்டும். அந்த ரெண்டு ஒளி இதுதான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா நூறுன் என்று குர்ஆன்ல சொல்கிறான். நூரம் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய புறத்திலிருந்து ஒளி வந்திருக்கிறது. குர்ஆன் சுன்னா அல் ஹதீஸ், குர்ஆன் நூர் ஒளி. அந்த வெளிச்சம் எவ்வளவு இருந்தும் வேறல்ல, கண் வெளிச்சம் இல்லாச்சு, அதாவது கல்புடைய வெளிச்சம் இல்லாச்சு. வெளி வெளிச்சம் எவ்வளவு இருந்து வேறல்ல, கல்பு வெளிச்சமாகும். கல்பு வெளிச்சமாக குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கமும் கிடைக்க அந்த அறிஞர்களுடைய அறிவாளிகளுடைய வழிகாட்டல் இவர் நடப்பார் என்று சொன்னா, இவருக்கு பாவம் தான் நெருப்பாச்சு, நரகமாச்சு. பாவத்தை குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? பாவத்துக்கு குர்ஆன் சொல்லுகின்ற தாபீர் சொற்பிரயோகம் நாரா, இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ظلمًا இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அனாதைகளுடைய ஹராம் இல்லாத ஹராமான சொத்துக்களை சாப்பிடுறவங்க, அவங்க பிரியாணியை சாப்பிடல, வெளிப்படையில பிரெட் பொரிச்ச கோழி தின்றாரு. குர்ஆன் சொல்லுது யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, நெருப்ப சாப்பிடுறாங்க. பாவம் என்பது நெருப்பு. அப்ப இது நெருப்புன்னு எப்ப விளங்கும்? கல்புடைய வெளிச்சம் வந்தா பாவமா, ஐயோ நெருப்பை விட்டு ஓடுற மாதிரி ஓடுவாரு. ஆளை விட்டா போதும், அப்பா எனக்கு கோடி இருந்தாலும் நெருப்புல யாரும் போய் விழுவோமா? நெருப்புல புள்ளைய தூக்கி போடுவோமா? நெருப்பு புள்ள ஆசைப்படுது, என்ன பண்றது? புள்ள உரை கெஞ்சுது, புள்ள ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு யாராவது நெருப்புல போடுவோமா? நாங்க பாவத்துக்குரிய கருவிகளை வாங்கி கொடுக்கிறோம், பாவத்துக்குரிய விஷயங்களை பிள்ளைக்கு அனுமதிக்கிறோம், என்ன பண்றது கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்களுக்கு அந்த பாவம்ன்றது நெருப்பு, உலக நெருப்பல்ல, மறுமையின் நெருப்பு. இன்னா நாருக்கும் ஹாதிஹி ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு கொடூரமானது நரகத்துடைய நெருப்பு. யா அல்லாஹ், உலகத்துடைய நெருப்பு அது காற்று, கேஸ். நரகத்துடைய நெருப்பு இரும்ப உருக்கினா எப்படி இருக்கும், அது மாதிரி வடிஞ்சு ஓடும். உலகத்துடைய நெருப்பு வெளிச்சம், அது சௌதா அல் முதுலிமா, கண்ணன் கரேர் என்று கருப்பு அந்த நெருப்பு. ஊக்கித தலைகா அல்பசனா, 1000 வருடம் அல்ல நரக நெருப்பை எரிய வச்சான். எரிஞ்சு 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 ஹத்தா யஹ்மர்ரத், செக்க செவப்பாக செந்நிறமுடையதாக மாறியது. சும்மா ஊக்கித அலைகால் பத்தனா ஹத்தா இப்ரியவர், பிறகு 1000 வருடம் அல்ல எரிய வச்சு எரிஞ்சு 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 அது வெள்ளை ஆயிடுச்சு. சும்மா ஊக்கித அலைகால் பத்தனா, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் தஆலா 1000 வருடம் அல்ல எரிய வச்சான். 3000 வருடம் அது எரிஞ்சு எரிஞ்ச பிறகு ஹத்தா இஸ்வத்தத், கண்ணன் கரேர் என்று கருத்து விட்டது. வஹிய சௌதா முதுலிமா, கருத்த கண்ணன் கரேர் என்ற கருப்பு நிறமுடையது, அது வடிந்து ஓடக்கூடிய தன்மையுடையது. அது காத்து மாதிரி, கேஸ் மாதிரி, உலகத்துடைய நெருப்பு மாதிரி அல்ல. அது எரிக்கிற தன்மை, அதனுடைய கொடூரம் அது இதை விட 70 மடங்கு பயங்கரம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பாவம்ன்றது ஒரு ஹராத்தை பார்க்கிறோம், நெருப்பை நாங்க நெருங்குறோம், நெருப்புல நான் போறதுக்கு தயார்னு சொல்றேன், ஹராத்தை பிடிக்கிறேன், ஹராத்தை நெருங்குறேன், ஹராமான கதை, ஹராமான தொடர்பு, ஹராமான தொடர்புகள், ஹராமான சம்பந்தங்கள், ஹராமான சம்பாத்தியங்கள், நெருப்பை நாங்க வாங்கி எங்களுக்கு மேல போட்டுக்கொள்றோம். பாவம் நெருப்புன்றது, நன்மைகளுடைய பொறுமதி என்பது, இதெல்லாம் விளங்க ஹிதாயத் கல்புடைய வெளிச்சம் வர வர பாவத்தோட வெறுப்பு வரும், நன்மைகளோட ஆசை வரும், நன்மைகளோட ஆசை வரும், அதுல ருசி விளங்கும், அதுல இன்பம் விளங்கும். எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஹிதாயத்தை தான் தொழுகையில நாங்க கேட்கிறோம். அந்த ஹிதாயத்தை தேடி அலைகின்ற உழைப்பு தான் தாவத்துடைய முயற்சி. தப்லீக்ன்றது நீங்க யாரும் எந்த வரை விளக்கணும் சொல்ல தேவை. தப்லீக் என்பது ஹிதாயத்தை தேடி அடைகின்ற முயற்சி. தலபுல் ஹிதாயா ஜுஹ்துல் அம்பியா, நபிமார்களுடைய முயற்சி ஹிதாயத்தை தேடுற முயற்சி. கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த ஹிதாயத்துடைய பாக்கியத்தை தந்தருவான். நாங்க துவா மட்டும் செஞ்சு இருக்கிறோம், டெய்லி துவா கேட்கிறோம், எஹ்தினா எஹ்தினா. ஒரு பொடியும் வாராது பள்ளிக்கு வந்து டெய்லி வந்து துவா கேட்கிறார், யா அல்லாஹ் என்னைய டாக்டர் ஆக்கு, நான் டாக்டர் ஆகணும் யா அல்லாஹ்னு துவா கேட்கிறேன்.
ஒரு நாளைக்கு 5 தடவை 10 தடவை கேட்கிறாங்க. ஆனா ஸ்கூல் போறதும் இல்லை, கிளாஸ் போறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவோம், இங்க வா தம்பி, நீ நல்ல வேலை தான் செய்யற, துவா கேட்கறது நல்ல விஷயம், ஆனா துவா மட்டும் செஞ்சு போதாது வாப்பா, நீ படிக்கணும், போ ஸ்கூலுக்கு போய் படி, கிளாஸ் போ, டியூஷன் போ, அதுக்கு பிறகு O level A level பாஸ் ஆகணும், அதுக்கு பிறகு நீ யூனிவர்சிட்டிக்கு எடுபடணும், பிறகு ட்ரைனிங் காலேஜ் போகணும். பெரிய முயற்சி செஞ்ச பிறகுதான் டாக்டர் என்ற ஒரு பட்டம் கிடைக்கும். மௌத்தாயினால் குளிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, உலக விஷயம். இன்னொரு முடிவு அல்லாஹ் நான் செல்வந்தான் ஆகணும், எனக்கு நிறைய செல்வத்தா, கோடீஸ்வரன் ஆகணும், துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா தொழில் செய்யறதும் இல்ல, வேலைக்கு போறதும் இல்ல, கடைக்கு போறதும் இல்ல, சம்பாதிக்கிறதும் இல்ல, கூலி ஒன்றும் இல்லை, சும்மா துவா செய்யறாங்க. நாங்க எல்லாம் என்ன சொல்லுவோம், ஏவாப்பா துவா செய்யறது நல்ல விஷயம் தான், ஆனா நீங்க உழைக்கணும், போயிட்டு ஒரு கடையில வேலை செய்யும், ஏதாவது வியாபாரத்தை செய்யும், வயல்ல போயிட்டு வேலை செய்யும், சொல்லுவோமா இல்லையா? அதோட சேர்ந்து முயற்சியோட சேர்ந்து துவா செய்யும். ஆனா அல்லாஹ் வாக்களித்த துனியாவுடைய விஷயங்கள் துவா மட்டும் செஞ்சு சரி வராது, எவ்வளோ அதுக்கு முயற்சி செய்யணும் தெரியுமான்றது எல்லாருக்கும் படுது. அல்லாஹ் வாக்களிக்காம நீங்க தேடி அடைஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்ன ஹிதாயத்தை துவா மட்டும் செஞ்சுக்கிட்டு நிக்கிறோம். எஹ்தினான்னு சொல்றோம். கண்ணியமான சகோதரர்களே, ஹிதாயத்துடைய உழைப்பை செய்து கொண்டு துவாவில் ஈடுபடுங்க. ஹிதாயத்துக்காக முஜாஹதா. ஹிதாயத்துக்கு குர்ஆன்ல 3 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேட்டம், ஆசை, ஆர்வம், இனாபத் ஏற்படணும். ஹிதாயத்தை தேடி ஆசை வரும், நான் திருந்தணுமே, நான் வாழ்க்கையில மாறணுமே, இப்படி இருந்து சரிவரா நான் முன்னேறணுமே, நான் ஹிதாயத்தை எனக்கு கிடைக்கணுமே என்ற ஆசை வரும். 2வது முயற்சி செய்யணும். ஆசை வந்தா முயற்சி செய்வார். ஆசை உண்மையாக இருந்தால் அவர் முயற்சி செய்வார். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு சரியான ஆசை டாக்டர் ஆகணும், எனக்கு அப்படி ஆசை, எனக்கு ஒரே ஆசை, ஆனா முயற்சி செய்யறாரு, படிக்கிறாரு. சும்மா நீ ஆசை சொல்றது போய், உனக்கு உண்மையான ஆசையாக இருந்தா நீ முயற்சி செய்யணும். நாங்க சொல்றோம் ஹிதாயத்து தேவைன்றது எங்களுக்கு ஆசை, ஆனா இந்த ஆசை உண்மைன்னு சொன்னா நீங்க பாடுபடணும். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. அல்லாஹ் சொல்றான், யாரு ஹிதாயத்துடைய வழியில முயற்சி செய்வார்களோ, வல்லதீன் அவர் யாராக இருந்தால் என்ன, நாங்க ஹிதாயத்துடைய பாதைகளை காட்டி கொடுக்கணும். ஒரு பாதை அந்த சுபுல், பல பாதைகளை ஹிதாயத் அடைகிற ரூட்டுகளை நாங்க காட்டி கொடுக்கணும். இந்த ஆசை முதலாவது கண்டிஷன், முயற்சி 2வது கண்டிஷன், 3வது ஆசை முயற்சி, அதோட தான் துவா 3வது. முதல் உள்ள 2ஐயும் விட்டுட்டு அல்லது நடுவுல உள்ள விட்டுட்டு முதல் உள்ளதையும் 3வது உள்ளதையும் நாங்க எடுத்தா சரி வரும். எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில அல்லாஹ்வுடைய இந்த மாபெரும் செல்வம், நாங்க ஆகிரத்துக்கு கொண்டு போற செல்வம் இந்த ஹிதாயத்து தான். அதை சம்பாதிக்கிறது இது கொண்டு போற செல்வம். இந்த ஹிதாயத்துடைய கொண்டு போற செல்வத்தை சம்பாதிக்கத்தான் விட்டுட்டு போற செல்வம் எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். காசா, பணமா, தொழிலா, மனைவியா, பிள்ளைகளா, இதெல்லாம் விட்டுட்டு போற செல்வங்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு போற செல்வத்தை சம்பாதிக்க புத்திசாலி. இதெல்லாம் தற்காலிகமானது, டெம்பரியானது. ரூஹ் போன முடிஞ்சு. என்ற கடையா, பொருளா, வாகனமா, வீடா, எல்லாம் ரூஹ் போகும் வரையும் டெம்பரியான தற்காலிகமான செல்வங்களை தந்திருக்கிறது. நிரந்தரமான செல்வம் ஹிதாயத்துடைய செல்வத்தை சம்பாதிக்க. இதை தியாகம் பண்ணி நிரந்தரமானதை சம்பாதிங்க. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிரந்தரமாக கொண்டு போறதை சம்பாதிங்க. விட்டுட்டு போறத கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதை சம்பாதிச்சிருங்க. பாக்கியசாலி. எல்லாரும் கைவிடுற நேரத்தில் ஹிதாயத்து கை கொடுக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் விட்டுட்டு வந்த பிறகு ஹிதாயத் அதனுடைய பவரை காட்ட ஆரம்பிக்கும். கபரை வெளிச்சமாக்கும், கபரை பிரகாசமாக்கும், சொர்க்கத்தின் பூங்காவாக்கும். மலக்குகளுக்கு அது பதில் சொல்லும். மலக்குகளை தூர அப்புறம் விரட்டும். இவர்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கறதுக்கு நீங்க தகுதி இல்லை. அவருடைய ஹிதாயத்துடைய பவரை பொறுத்து, அந்த பொறுமதியை பொறுத்து அவருடைய கண்ணியம், வரவேற்பு, மரியாதை கபர்ல, மஹ்ஷர்ல, அரசுடைய நிழலுக்கு கீழே சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, உங்களோட வாழ்க்கை பொறுமதியானது. நீங்க சும்மா ஏனோ தானும் நினைக்கலாம். உங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை, உங்களோட அறிவு, உங்களோட நுணுக்கம், உங்களோட பேச்சு, உங்களோட வாலிபம், உங்களோட உடல் சுகம், உடல் சக்தி, இது மிக பெருமதியானது. இந்த பெருமதியான காலத்தை, நேரத்தை, அறிவை, ஆற்றலை, திறமைகளை இந்த விட்டுட்டு போற கல்லுக்கும், மண்ணுக்கும், மரத்துக்கும், செடிக்கும், கொடிக்கும், இந்த இரும்புக்கும், தகரத்துக்கும் கொடுத்து ஏமாந்துறார்கள். அப்படிப்பட்ட முட்டாள்களாக, மடையர்களாக நாம் ஆகாம புத்திசாலிகள். இது உங்களோட காலம், நேரம்,
உங்களோட ஒவ்வொரு நேமத்தும் சொர்க்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமான நேமத்து. அல்லாஹத்தால இதுக்கு பகரமா சொர்க்கத்தை தாரத்துக்கு ரெடியா இருக்கு. எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களை சகோதரர்களே, அந்த வகையில நாம கால நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த ஹிதாயத்தை தேடி ஹிதாயத்தை அடைய, ஹிதாயத்துடைய அந்த வெளிச்சத்தை பிரகாசத்தை அடைய தியாகம்